திருப்பூர் குழந்தவரம் கேட்டு வந்துருக்குப்பா. திருப்பூர் குழந்தவரம். குழந்தவரத்துக்கு வந்தீங்க அத்தனை பேரும் வாங்க வாங்க வாங்க. எல்லாம் வாங்க கண்ணாடி வாங்க அப்படியே மண்டி போடுவோம். அப்படியே மண்டி போடுவோம். எல்லாருமே வாங்க. கோயம்புத்தூர் பாரு வாகனத்தில் அடிபட்டு வண்டியும் சரி பண்ணியும் போய் 2வது அடிபட்டேன். அது எதனால எனக்கு தெரியல. என்னை காப்பாற்றி கொடுன்னு என்ன கேட்டேன். உனக்கு உயிருக்கு கண்டம் தெரியுமா? அதில் தட்டி அழைச்சிட்டு போனேன். நான் வந்து நின்றுட்டு தூக்கி விட்டு வந்தேன் உன்னை. அதாவது தெரியுமா, நீ கீழே வீழும்போது ஒரு ஆள் கை தூக்குற மாதிரி உன் கையில் வலது கையில் கையை பிடிச்சதாவது ஞாபகம் இருக்குதா? யாராவது கையை பிடிச்சி தூக்கி விட்ட மாதிரி உனக்கு ஒரு இருக்குதா? யாரும் என் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என் மண்ணில் வந்து காலை வச்சுட்டாலே ஆபத்துனால என் நொடி போயில வந்து காப்பாற்று. சொன்னேன், நீ கீழே விழும்போது ஒரு ஆள் கையை பிடிச்சி ஒரு தூக்கி விட்டுற மாதிரி உனக்கு தெரிஞ்சான அந்த பேரு கேட்டேன். நான் நிற்கிறேன். என் மண்ணில் காலை வச்சுட்டா எந்த மனிதனுக்கும் சரி மானிடனுக்கு ஆபத்து நெருங்க விட மாட்டேன். அது எவ்வளோ பெரிய ஆபத்துனா நொடி போயில மாற்றி அமைச்சோம். அது என்னால் முடியும். சரியா? அந்த நம்பிக்கை. உன் சகோதரனுக்கு ஒரு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்கிறான்டா. பார்த்துட்டா வேற அடிக்கடி உடம்பு சொல்லலாம் போது விட்றா. நான் கேட்க சொல்கிறேன். சகோதரன் சொல்லுனா அதானே நீ கேட்கணும். அதுக்குள்ளேயே உன் பிரச்சனை வரைய கிறிஸ்டின் நீர் எடுக்க மாட்டான், கனி எடுக்க மாட்டான், கற்பூரம் ஏற்ற மாட்டான், வத்தி ஏற்ற மாட்டான்னு கேட்டல. ஆமாம் ஆமாம் கேட்டேன். பாக்கியத்தை கொடுத்துட்டேன். பயணத்துக்கு வந்து நல்ல மாதிரியா பிறந்துச்சு டோல் வந்து நில்ல. சரி. உனதான் எடுத்து கொடுத்துட்டே. தை மாசம் நிற்கன்னு சொல்லுங்க. அதான் இப்ப எடுத்து கொடுத்துட்டே. புரியலையா? இப்ப எடுத்து கொடுத்துட்டேன். இதுல இருந்து கணக்கு வச்சுக்கோ. இப்ப கொடுத்துட்டா எடுத்து வச்சுக்கோ. பாத்துட்டு வா. இந்த மாசத்துல இருந்து பாத்துடா புடிச்சுக்கோ. ஹாஸ்பிடல்ல போகாத. ஒரு கன்னி தேவாலய உன் மனைக்கு பக்கத்துல இருக்குதா? வீட்டு பக்கத்துல கோயில் இருக்குதா? அங்க போயிட்டு 7 பாவாடை கன்னிமார் பாவாடை. அதுன்னு பாவாடை பெருசு இல்லை, கன்னிமார். அவன் கேட்டா சொல்லுவான். அவ்வளவுதான் வச்சுருக்கான். 7 எடுத்து கன்னிமாருக்கு சாத்திட்டு 7 கன்னிமாருக்கு 7 படையில போட்டுட்டு மாங்கலத்துக்காரருக்கு 7 பேருக்கு போட்டு மடிப்பிச்சு கேட்ட மாங்கலத்துக்கார்ட்ட அந்த கன்னிமாரில் நின்று எனக்கு கொடுங்க ஐயா அவங்க பேர் நிலைக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நினைச்சிட்டு என்னை நினைச்சிட்டு அந்த மாங்கலத்துக்கார்ட்ட மடிப்பிச்சு கேட்டு அவங்க கையால் ஒரு மடியில் பூ போட சொல்ல. அவங்க தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கையில் பூ கொடுத்துட்டு என் மடியில் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கனி ஒவ்வொரு மாங்கலத்துக்காரர்கிட்ட கையில் கொடுக்கணும். 7 பேர் நிற்க வச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கனி இந்த மாதிரி அவங்க கையால் கொடுத்துட்டு அந்த கன்னிமாரை வணங்கிட்டு படையில போட்டு கும்பிட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மடி ஏந்தி நின்று அவங்க கனி கொடுப்பாங்க. அந்த 7 கனியும் சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிட்டா. ஆமாம், தொடர்ந்து சாப்பிடணும். சரியா? மாற்றணும் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுதான் போதுமா? இது எதுவுமே பூஜை வச்சுக்கப்போ. தங்கச்சி இல்லையா? வாய் திக்குது பேசும்போது. படிப்புக்கு அம்மா வந்திருக்காங்களா? இல்லை அம்மா வரல. அப்பா வந்திருக்காங்களா? யாருமே வரலையா? அதனால
இதுக்கே நீ கேட்குற என் ஃப்ரெண்டு கேட்குற மாதிரி என் தங்கச்சிக்கு எனக்கு ஒரு பிள்ளையே நான் நினச்சி கேட்குறப்பான்னு கேட்குறேன் அதானே? ஆமாம். வாய் திக்குதா, பேச முடியலையா? பேசும்போது வார்த்தைகள் கொஞ்சம் கரெக்டா வரதுங்க, உச்சரிப்புகள் பறந்து வருதுங்க. பேச ஆரம்பிச்சதுலேருந்தே இப்படிதான் இருக்கிறாங்க. மஞ்சள் வண்டி விட்டு போ. வேற பக்கம் இல்லை. சுருட்டு எடுத்து கொடு. எடுத்து ஒரு 2 எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. அது தள்ளி விட அந்த சுட்டை சர மாதிரியா வரணும். நாவில் சரஸ்வதி குடி இருக்கணும். உன் பேர் விலகணும். 10 மக்களுக்கு நம்பிக்கை வரணும். நகரி கை பிடிச்சி நகரி இருக்குமா? நான் அதை ஆனால் சொல்லு சாப்பிடு. ஒரு கையை இப்படி சாப்பிடு. ஒரு கை வச்சு இப்படி கை வை, இப்படி வை. சாப்பிடு. அப்படி நிறைய கீ தள்ளிட்டு பரவாயில்ல. நிறைய கீ தள்ளிட்டு கை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நீட்டு. இன்னும் நீட்டு. இப்படி வச்சுக்கோங்க. கீழே வாங்க சாப்பிடு. நீட்டு கை நீட்டு. சுருட்டு எடுத்து கொடு. நகரி பற்றிக்கிச்சா சுருட்டு சுருட்டு பற்றிக்கிச்சு எடுத்துக்கணும். அம்மா அப்பா மாமா அத்தை நேரடா சர மாதிரியா வந்தா குரல என்ன 3 அம்மாஸ் தொடர்ந்து இந்த பாலை கொடுத்துடா. கிளியரா மாற்றி காமிச்சு கொடுத்துட்றேன். புரியுதா? கொஞ்சம் சதை வந்து அடைச்சிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியாம்மா? யார் வந்தாலும் வரலாலும் பார்க்காத, கூட வந்துரு. இவங்களும் வரலாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கோயில் வரவங்களுக்கு கேட்டு நீங்கள் பஸ் ஏறி வா, நான் பார்த்துக்கிறேன். காப்பாற்றிக்க சொல்லு. கருப்பசாமி என்ன சொல்லு? வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை என் பேரை சொல்லி வீட்டில் ஒரு படையில் போட்டுக்கோ. வெண்பொங்கல் அந்த பிள்ளைக்கு சின்ன நெய் போட்டு முந்திரி இலக்கை போட்டு இது பண்ணணும். படையில் வீட்டுக்கு பூஜையிலே வச்சு சொல்லு. வச்சுட்டு கும்பிட்டு என் பேரை சொல்லுங்க. என் பேர் என்ன புரியுதா? தெரியுமா? என்னம்மா சொல்லுங்க? வண்டிதுரை கருப்பசாமி புரியுதா? போட்டு குருநாதர் அப்படி சொல்லிட்டு உன் குலசாமி கும்பிட்டு அந்த படையில் போடுற அண்ணன் யாரும் கொடுக்கூடாது உன்னை தவிர. நீ மட்டும் எடுத்துட்டு வா. உனக்கு நாவில் சரஸ்வதி உட்கார வச்சு கொடுக்குறேன். நாவை தெளிவாக்கி கொடுக்குறேன். சதையை சரி பண்ணி கொடுத்துறேன். போதுமா? தடமாடி ஒரு இடத்துல கீழே இருந்து அடிபட்டியா? கீழே விழுந்தியா? கீழே விழுந்தியா? அதான் கேட்குறேன். சரி, காப்பாத்திடுறோம். காப்பாத்திக்கிறோம். இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு கொடுத்த கடி தனியாக வச்சு சரியாப்பா? காப்பாற்றி கொடுக்குறேன். அது அந்த பாப்பா கொடுத்து சுத்தமான தண்ணியில் போட்டு எண்ணெய் போட்டு